நீங்க கமெண்ட் போடுற இடத்துல இருக்கீங்க, நான் கமெண்ட்டை உருவாக்குற இடத்துல இருக்கின்ற மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தாங்க. வானிலே பழமொழி சொன்னா பழுத்தமரம் கல்லடிப்படும்ன்ற மாதிரி வனிதானாவே கான்ட்ரவர்சி இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாத்துலயும் அவங்களே அட்டெண்டன்ஸ் போடுவாங்க, அவங்களே உள்ள வந்துருவாங்க. அவங்க எல்லாம் யாரும் கூப்பிடணும் அவசியமே இல்லை. அவங்களே அட்டெண்டன்ஸ் போட்டு உள்ள வந்து சம்பந்தமே இல்லாம எதையா ஒண்ணு பேசி மாட்டிப்பாங்க, வைரல் ஆவாங்க, அப்புறம் அதை மறந்துடுவாங்க. ஏன்னா வனிதா அப்படின்னாவே அவங்க இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிக்கான ஒரு நபர் தான் இன்னைக்கு வந்து பதிய வச்சிருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடும் அப்படிதான் இருந்திருக்கு. சார், படத்தை மக்கள் கிட்ட, ஒரு கலையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆபாசம் ஒரு வழி இல்லைல்ல சார்? அங்க ஜோபிகாவுடைய உடை, வனிதாவுடைய உடை, 2 பேரும் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, அம்மா மகள். அது இணையத்துல அந்த போட்டோ எல்லாம் இருக்கு. அந்த உடை சரியான உடையா அப்படின்னு அவங்க வனிதா சொல்லட்டும். ஜோதிகா இடுப்பு காட்டினா ரசிக்கிறாங்க, ஏன் பொண்ணு இடுப்பு காட்டினா இப்படி விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே. இதை தாண்டி இன்னும் ஆபாசம் இருக்குங்க. அதுல அவங்க அன்னைக்கு வந்து உடை போட்டுட்டு வந்த உடை ட்ரெடிஷனல் உடை, தாவணியில வந்தேன்றாங்க. ஆனால் அந்த உடையினுடைய அத்தனை என் பொண்ணும் தேவயானி பொண்ணும் ஒன்னா, ஏன் கம்பேர் பண்றீங்க? என்னையே வந்து என் பொண்ணோட நான் கம்பேர் பண்ண கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேர் நிக்கிற அந்த புகைப்படத்தையும் இவங்க 2 பேர் நிக்கிற புகைப்படத்தையும் நீங்க போட்டு பாத்துக்கிறாங்க அப்படின்னு தானே இப்ப கமெண்ட் வருது. நம்ம சொல்லல இந்த கமெண்ட்டை, இப்ப அரசாங்கம் செய்யும். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ் சினிமா விமர்சகர் கோடாங்கி ஆப்ரஹாம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். நடிகை வனிதா விஜயகுமார் நடித்து அவங்க இயக்கியிருக்க திரைப்படம் தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ். இந்த படத்தை அவங்களுடைய மகளான ஜோவிகா விஜயகுமார் அவர்களே தயாரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படம் குறித்த நிறைய விஷயங்கள் பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் பேசும்பொழுது ஆபாச காட்சிகள் நிறைய நிறைந்ததா ட்ரெய்லரே இருக்குது, படம் எப்படி இருக்குமோன்ற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுது. அதுவும் இல்லாமல் அவங்க சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் இதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. நீங்கள் கமெண்ட் போடுற இடத்துல இருக்கீங்க, நான் கமெண்ட்டை உருவாக்குற இடத்துல இருக்கின்ற மாதிரிலாம் நிறைய பேசியிருந்தாங்க. அவங்களுடைய அந்த பேட்டி குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? இது எல்லாமே வந்து வியாபார தந்திரம் தான். இது நீங்க சொல்றீங்கல்ல, ஆபாச காட்சிகள் நிறைந்ததா இருக்கு, அதெல்லாம் பண்ணா இது வந்து முழுக்க முழுக்க வந்து திரையுலகமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சினிமாவை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம எடுத்திருக்கிற திரைப்படம் நல்ல திரைப்படம் அல்லது பணம் சம்பாதிக்கிற திரைப்படமாக மாறணும் இது அப்படிதான் எல்லா தயாரிக்கிறவர்களும் முடிவு பண்ணுவாங்க. எல்லா இயக்குனருடைய பார்வையிலும் என் படம் பெஸ்ட், என் குழந்தை நல்ல குழந்தை தானே எல்லாருமே சொல்லுவாங்க. அது மக்கள் பார்வைக்கு போன பிறகு தான் அது சரியான படமா, நல்ல படமா, மக்கள் பார்க்குற படமா, ஒவ்வொன்றும் ஓடுற படமானதெல்லாம் அதுக்கப்புறம் தான் முடிவு. அது வரைக்கும் தான், இந்த டெலிவரி ஆகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது மக்கள்கிட்ட போயிடும். மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த காட்சியில் ஆபாசம் இருக்கு அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, இது முழுக்க முழுக்க வந்து மக்களை ஈர்ப்பதற்கான. இப்போ நீங்க அந்த மாதிரியான ஒரு காட்சிகள் அமைந்த ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுனால தான் இப்போ நம்ம பேசுறோம். நார்மலா எல்லாரும் பார்க்குற மாதிரி ட்ரெய்லர் தான், அருமையான ட்ரெய்லர் நல்லா இருக்குப்பான்ட்டு விட்டுருப்பாங்க. வைரல் ஆகுதான் ஆகலையான்றதெல்லாம் வேற. இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட எதையா கொண்டு போய் சேர்க்கணும். அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ட்ரெய்லர்ல இருக்கிற மாதிரியே படத்துல இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு பல ட்ரெய்லர்கள் இருக்கு, பல படங்கள் நான் உதாரணம் சொல்ல முடியும். நாங்களே பல பேட்டிகள்ல வந்து கடுமையா விமர்சித்த ட்ரெய்லர்கள்லாம் படத்துல அதெல்லாம் இல்லை. இல்லை சார், படத்தை மக்கள் கிட்ட, ஒரு கலையை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆபாசம் ஒரு வழி இல்லைல்ல சார்? ஆபாசம் வழி இல்லைதாங்க. ஆனால் அதை தான் இன்னைக்கு பயன்படுத்தி, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மருந்து நீங்கள் கிராமங்கள்ல எல்லாம் பயன்படுத்தி, இன்னைக்கு கூட கிராமங்கள்ல எல்லாம் போனீங்கன்னா டாக்டர்கிட்ட போகிறத விட அந்த வைத்தியர்கிட்ட போவாங்க. வைத்தியருக்கும் டாக்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. படித்தவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கிறவங்க அங்கே கிளினிக் வச்சு அங்கே போகிறத விட கிராமத்து வைத்தியர்கள்ட்ட போனாங்கன்னா அவங்க அந்த சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேதத்தில், சித்த மருத்துவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சூரணம் ஒன்று கொடுப்பாங்க குழந்தைகள்கிட்ட. எனக்கு நல்ல ஞாபகம் நினைவு இருக்குது, இப்போவும் அது கிராமங்களில் இருக்க தான் செய்யுது. அந்த சூரணம்ன்றது கசக்கும். அதை வந்து தேன் தடவி ஒரு அரசியலையிலையோ வாழை இலையிலையோ தடவி, தேன் தடவி அதை குழச்சி உள்நாக்கில் வச்சிருவாங்க. அது வந்து கசப்பானது. தேன் தடவுனால இனிப்பா இருக்கும், குழந்தைங்க அதை எடுத்துப்பாங்க. அது மருந்து ஆக்சுவலா. அதனால அந்த குழந்தைக்கு பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பு நீங்கிடும்ன்றது காலங்காலமா இருக்கிற விஷயம். ஆனா அது இதையும் நான் கம்பேர் பண்ணல. அப்படிதான் அளவாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை எல்லாம் பார்க்கிற பார்வையில தாங்க ஆபாசமா, அது வந்து அருவருப்பா ஆபாசமா இல்ல பார்க்கக்கூடிய தகுதியான விஷயமானது நம்ம பார்வை தான். பாத்துட்டீங்களா சார் அந்த ட்ரெய்லர்? நான் பார்த்தேன். உங்களுடைய பார்வை என்னவா இருந்தது பார்க்கும்பொழுது? அது வனிதாவுடைய இயல்பான ஒரு விஷயத்துல அவங்க அதை பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க வனிதா அப்படின்னாவே அவங்க சொல்றாங்கல்ல, என்னதான் எல்லாரும் கார்னர் பண்றாங்க அப்படின்னா, பழமொழியை சொல்லி அவங்க பாணியிலேயே பழமொழி சொல்லணும்னா பழுத்தமரம் கல்லடிப்படும்ன்ற மாதிரி வனிதானாவே கான்ட்ரவர்சி இருக்கும்.
ஏன்னா அவங்க எல்லாத்துலயும் அவங்களே அட்டண்டன்ஸ் போடுவாங்க, அவங்களே உள்ள வந்துருவாங்க. அவங்களெல்லாம் யாரும் கூப்பிடணும் அவசியமே இல்லை. அவங்களே அட்டண்டன்ஸை போட்டு உள்ள வந்து சம்பந்தமே இல்லாம எதையா ஒன்று பேசி மாட்டிப்பாங்க, வைரல் ஆவாங்க, அப்புறம் அதை மறந்துடுவாங்க, அடுத்து வேற ஒரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. இந்த விஷயத்துல அவங்க காசு போட்டு படம் எடுத்திருக்காங்க. அவங்க மகள் தான் தயாரிப்பாளர். படம் எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு நமக்கு தெரியல. அதுக்குள்ள நம்ம போக விரும்பல வச்சுங்களா, அது அவங்க விருப்பம். அந்த மகள், அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? தயாரிப்பாளரை காமிக்கிறாங்க, அவங்க இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்குற படமானா சத்தியமே இருக்க வாய்ப்பு இல்லை. அது வனிதா எடுக்கிற படத்துல இந்த விஷயங்கள்லாம் இல்லைன்னா தான் ஆச்சரியமா நம்ம பார்க்கணும். இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அந்த இடத்துல அவங்க சொல்றது இந்த என் படத்தை மட்டும் தான் நீங்க வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றீங்க, எனக்கு மட்டும்தான் எல்லாருமே இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க. நீங்க கூட சொல்லும்போது சொன்னீங்க, நான் வந்து கண்டென்ட்டை உருவாக்குற இடத்துல இருக்கேன், நீங்க கண்டென்ட் கமெண்ட் போடுற இடத்துல இருக்கீங்க, நான் கமெண்டே உருவாக்குற இடத்துல இருக்கேன்றாங்கல்ல. இதெல்லாம் பேச்சு வழக்குக்கு நடைமுறையில் வரும். ஆனால் மக்கள்கிட்ட போய் அது எடுபடுமானா மக்கள்கிட்ட எடுபடாது கண்டிப்பா. ஏன்னா வனிதா அப்படின்னாவே அவங்க இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிக்கான ஒரு நபர் தான் இன்னைக்கு வந்து பதிய வச்சிருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடும் அப்படிதான் இருந்திருக்கு. இந்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த கதையை வந்து இந்த படம் நம்ம பார்க்கல, அதனால படத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. வந்திருக்கிற ட்ரெய்லர்ல இருக்கிற காட்சிகள் வந்து வியாபாரத்துக்காக அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரி உருவானதுனால தான் இன்னைக்கு நம்ம பேச முடியுதுன்ற விஷயம் நம்ம மட்டும் இல்லை, எல்லாரும் அதை தான் பேசுறாங்க. நீங்க கமெண்ட் போய் பாருங்களேன், கீழே அவ்வளோ கமெண்ட் போட்டிருக்காங்க. கமெண்ட் போட்ட எல்லாரும் படம் பார்க்க வருவானா? வரமாட்டான். அப்படிலாம் பார்க்க போனீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல, நடிகர் விஜயினுடைய சமீபத்திய படம், இப்போ அதுக்கு அவர் பிறந்த நாள் அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ஏதோ வெளியிட்டாங்க. அது எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னு போய் பாருங்களேன். அந்த பார்த்த அளவுக்கும் அதே நாளில் வேற ஒரு நடிகை வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க. அந்த நடிகை வேற யாரும் இல்லை, அவருக்கு மனம் கவர்ந்த திரிஷா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க. இவர் விஜய் நாய்க்குட்டியை தூக்கி வச்சிருக்க மாதிரி அந்த போஸ்ட் அதுவும் இருக்கு இணையத்தில். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த அந்த மக்களினுடைய எண்ணிக்கையை விட இந்த நாய்க்குட்டியை வச்சிருக்கிற பார்த்தாங்க இல்லையா, இதோட எண்ணிக்கை வந்து பல மில்லியன் அதிகம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்கள் பார்வை தான். ஜனநாயகன் படத்தை பத்தி எனக்கு அவசியம் இல்லை, திரிஷா கூட நிக்கிறாரு, அவருக்கு வேண்டிய இல்ல அவரை வந்து கடவுளா பாக்குற நிறைய பேர் அப்படித்தானே பாக்குறான், என் தலைவன் அப்படின்லாம் பாக்குறாங்க இல்லையா. அப்ப அவருடைய போஸ்ட் ஒரு நாய்க்கு கொடுக்குற அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து இவ்வளவு கோடிகள் போட்டு போய் எடுக்கிற படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கு இல்லையே. அந்த தயாரிப்பாளர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு, அந்த இயக்குனர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாரு. இது ஆதங்கத்தின் அடிப்படையில் சொல்றது, நான் அது பர்சனலாலாம் சொல்லலை, அது ஆடியன்ஸ் பர்சனலா புரிஞ்சுக்கிட்டா நான் பொறுப்பு இல்லை, டிஸ்க்ளைமர் போட்டுக்கலாம் நீங்க. அது மாதிரிதான் வனிதாவுடைய கதையும். ஏன் நான் ஜனநாயகனையும் விஜயும் கொண்டு வந்தேன்னா, நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இவங்க வந்து இந்த ட்ரெய்லர்ல காட்டுறது இதுல ஆபாசம்லாம் பேசுறதெல்லாம் விட்டுருங்க, படம் என்ன சொல்லுதுன்னு தெரியல, படம் வரும்போது பாத்துக்கலாம் நம்ம. ஆனால் அந்த அன்னைக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடந்துச்சு, அந்த ஆடியோ லான்ச் நானும் போயிருந்தேன். அங்க ஜோபிகாவுடைய உடை, வனிதாவுடைய உடை, 2 பேரும் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க, அம்மா மகள். அது இணையத்துல அந்த போட்டோலாம் இருக்கு. அதை வந்து அந்த உடை சரியான உடையா அப்படின்னு அவங்க வனிதா சொல்லட்டும். இதை நிச்சயமா அவங்க பார்ப்பாங்க. நீங்க எப்படி ஷார்ட்ஸ் கரெக்டா கட் பண்ணி போடுவீங்க, அவங்க கவனத்துக்கு அது போகும். என்ன தெரியும் அவங்களுக்கு, பொண்ணுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டலாமா மட்டும் தான் நான் கேள்வி கேட்கிறேன். பொது இடத்துல இடுப்புலயே கேமரா வைக்கிறாங்க, என் பொண்ணு இடுப்புலயே கேமரா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சார் நம்ம வந்து வெளியில தெரியுது இல்ல, நீங்க வந்து பாக்குற பார்வையில தான் ஆபாசம் இருக்குன்னா ஒத்துக்கிறேன் நான். என்னதான் நீங்க வந்து உடை வந்து சரியா போட்டா கூட எங்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஆபாசமா காட்ட முடியுமோ அதுதான் வேலை, அதுதான் வேலை. இல்ல ஜோதிகா இடுப்பு காட்டினா ரசிக்கிறாங்க, ஏன் பொண்ணு இடுப்பு காட்டினா இப்படி அவங்க விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே. இதை தாண்டி இன்னும் ஆபாசம் இருக்குங்க அதுல. அவங்க அன்னைக்கு வந்து உடை போட்டுட்டு வந்த உடை ட்ரெடிஷ்னல் உடை தாவணியில வந்தேன்றாங்க. ஆனால் அந்த உடையினுடைய அத்தனை நான் எனக்கும் வந்து இந்த வயசுல வந்து என் மகள்கள் இருக்காங்க, எனக்கு பசங்க, ஆனா எனக்கு மகள் இருக்காங்க, எல்லாரையும் மகளா தானே பாக்குறோம் நம்ம. அப்ப நீ அந்த உடை நல்லா இல்லையே, ஆபாசமா இருக்க, நீங்க கேமராவை மேல ஆங்கிள் எடுத்தாலே தப்பா தெரியுது, ஆபாசமா தானே இருக்கு. அப்ப அந்த நீங்க பொது வெளியில வரும்போதே ஆபாச உடை அணிஞ்சு வரீங்கன்னா உங்களை விமர்சனம் செய்யதான் செய்வான். எல்லாருமே விமர்சனத்துக்குள்ள ஆவறது இல்லையே. அன்னைக்கு வழக்கமா வனிதா தான் இந்த மாதிரியான உடைகள்ல பெரும்பாலும் வருவாங்க. அவங்களே அன்னைக்கு ரொம்ப நீட்டா டீசெண்டா வந்தாங்க. அதையும் நான் குறிப்பிட வந்து தயங்கல, அதையும் குறிப்பிடுறேன். உங்கள் மகளுக்கு நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணி கூட்டு வந்தீங்க? அப்ப உங்க மகளை காட்சி பொருளா தானே காட்டுறீங்க. காட்சி பொருளா காட்டினா எல்லாரும் பார்க்க தானே செய்வான், அப்ப விமர்சனம் பண்ண வரதானே செய்யும். இதுக்கு எதுக்கு நீங்க வந்து கம்பேர் பண்றீங்க ஜோதிகான்னு சொல்லிட்டு? உங்களுக்கு உங்க மேல விமர்சனம் வரணும். அந்த விமர்சனம் என்ன சொன்னாலும் வனிதா பத்தி பேசணும். பாயிண்ட் என்ன? இன்னைக்கு யார் வேணா விமர்சனம் பண்ணுங்க, எது பேசினாலும் என்னை பத்தி பேசணும்.
தப்பா பேசினாலும் சரி, சரியா பேசினாலும் சரி, என்னை பத்தி பேசிட்டே இருங்க, நான் லைம் லைட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அது நோக்கம் அல்ல. நீங்க எடுக்கிற கதையும் நீங்க எடுக்கிற படமும் பேசப்படணும். அங்க வாங்க, ஏன்னா நான் அந்த படம் பார்க்கல, அதனால படம் பார்த்தாதான் அது என்னவா இருக்குன்னு நம்ம அப்புறம் இன்னொரு முறை பேசுவோம். நம்ம அந்த அன்னைக்கு வந்த இடத்துல அவங்க உடை தப்பா இருந்தது, அது விமர்சனத்துக்குள்ளாவதில் எந்த விதத்திலையும் எனக்கு தப்பா தெரியல. இப்போ நீண்ட நாள் கழித்து நடிகை தேவயானி அவர்கள் வந்து சின்னத்திரை நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணும் ஒரு சின்னத்திரை பாடல் நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க. இவங்க வந்து இப்போ லைம்லைட்குள்ளே வர ஆரம்பித்த உடனே, ரொம்ப நீண்ட நாள் கழித்து வர ஆரம்பித்த உடனே இவங்களையும் இவங்க பொண்ணையும் வச்சு வனிதா, ஜோவிகா இவங்களோட கம்பேர் பண்ணி பேசுகிற அந்த நிகழ்வுகள்லாம் சோஷியல் மீடியாவில் நடக்குது. அதுவும் ரொம்ப வருத்தப்பட்டு நடிகை வனிதா விஜயகுமார் பேசியிருந்தாங்க. என் பொண்ணும் தேவயானி பொண்ணும் ஒன்றா, ஏன் கம்பேர் பண்ணுறீங்க, என்னையே வந்து என் பொண்ணோட நான் கம்பேர் பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது கரெக்ட். அவங்க சொல்கிற அந்த கருத்து நான் உடன்படுறேன். யாரையும் கம்பேர்லாம் பண்ணக்கூடாது. ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தருடைய வாழ்க்கை முறை, அவங்க வளர்கிற விதங்கள்லாம் வேற வேற இருக்கும். யாரையும் கம்பேர்லாம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதான் வரும். கண்ணாடி மாறிங்க உங்கள் வாழ்க்கை. நீங்கள் கண்ணாடி முறை போய் சொல்லாது. மிரர் நிஜத்தை மட்டும்தான் காட்டும். இதுலேயே பதில் அடங்கிருச்சு. தேவயானி நம்ம பார்க்குற பார்வை இருக்கு, தேவயானி நடித்த படங்களுடைய பார்வை இருக்கு இல்லையா? இந்த பார்வையை அப்படியே நம்ம பார்த்தோம்னா அவன் மகளை பார்க்க முடியும். வனிதா இடத்துல நீங்க கண்ணாடியை வச்சு பார்த்துக்க வேண்டியதுதான். நீங்க கம்பாரிசன் ஏன் பண்றாங்கன்னா, நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவுடைய விஷயம் இது வந்து நீங்க பத்திரிகைக்காரனை குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் மட்டும் இதை செய்யறது இல்லை, ஜெனூனான ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு செல்போன் வச்சிருக்க எல்லாருமே வந்து மீடியா பர்சனா மாறிட்டாங்க. அவங்களுக்கு ரீல்ஸ் போடுறாங்க, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பார்வையில எல்லாமே நீங்க வந்து உள்ள மாட்டிக்கிட்டே இருக்கீங்க. கம்பாரிசன் எங்க வருது? கம்பாரிசன்னா, ஏன் நான் உயர்ந்தவன், என்னுடைய வளர்ச்சி வேற, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், நான் எப்படியெல்லாம் போராடி வந்திருக்கேன், ஆணாதிக்கம் என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு பல இடங்கள்ல பேசுறீங்கல்ல. நீங்க பேச பேச உங்களுக்கு பதில் வந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நீங்க பேச்ச குறைச்சிங்கன்னா உங்களுக்கு பதில் வராது. சிம்பிள். இப்ப தேவயானி பத்தி நம்ம ஏதாவது பேசுறோமா எங்கேயாவது? ஏன்னா அவங்களே பேசுறது கொஞ்சமா தான் இருக்கும் சார். நம்ம எல்லா நீங்க அந்த சொல்ற நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். நான் பெரும்பாலும் இது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் பாக்குறது இல்லைங்க. அன்னைக்கு குறிப்பா நண்பர் சொல்லியிருந்தாரு, ரொம்ப எளிமையா வந்து நான் ஒரு செலிபிரிட்டி, மிக பிரபலம், பயங்கரமான ஒரு நடிகையா இருந்து பீக்ல இருந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரொம்ப சாதாரண அந்த திருமணம்லாம் ஒரு பெரிய ரகசியம். இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். அது வந்து ஊரே தேடிட்டு இருந்துச்சு. அவங்க மெட்ராஸ்ல ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தாங்க, ஒரு இயக்குனர் வீட்டுல. எல்லாம் திருப்பதியில போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அங்க போனா ஊரே தேடிட்டு, மீடியா எங்கெங்கயோ தேடுது. அப்பெல்லாம் இப்ப இருக்க சோசியல் மீடியாலாம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி வாட்ஸ்அப்பும் கிடையாது, பேஸ்புக் ஒன்றும் கிடையாது. அப்பெல்லாம் ஊரே தேடிச்சு. ஆனா அவங்க இங்க சென்னையில ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க, அங்க பேட்டி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அது ஒரு தனி சுவாரஸ்யமான கதை. அது இன்னொரு நாள் நம்ம பேசுவோம் அதை. இந்த இடத்துல தேவயானியுடைய அந்த மகள் அவங்க வந்து பாட்டு பாட போறாங்க. அவங்க என்னவா உள்ள போறாங்க? ஒரு கண்டஸ்டண்டா உள்ள போறாங்க. கண்டஸ்டன்டுடைய தாய் நானு, அதனால எனக்கு எந்த நீ முக்கியத்துவம் தரவனா, நான் ஒரு ஓரமா உட்காந்து எல்லாரும் மாதிரி ஒரு தாயா நான் உட்காந்து வேடிக்கை பார்க்கறேன், எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நீங்க பண்ண வேணாம், எனக்கு எந்த முக்கியத்துவம் தரவனான்னு உட்காந்து அவங்க ரசிக்கிறாங்க. ரசிச்ச பிறகு எல்லா அம்மாவையும் மேலே ஏத்துற மாதிரி தான் இவங்களையும் ஏத்துறாங்க. அவங்க 2 பேர் நிக்கிற அந்த புகைப்படத்தையும் இவங்க 2 பேர் நிக்கிற புகைப்படத்தையும் நீங்க போட்டு பாத்துக்கிறாங்க அப்படின்னு தானே இப்ப கமெண்ட் வருது. நம்ம சொல்லல இந்த கமெண்ட்டை, இப்ப அரசாங்கம் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இவ்வளோ பேசுறாங்கல்ல, எனக்கு இன்னொரு வருத்தமும் இருக்குங்க. உலகநாயகன் போற்றப்படுகிற கமலஹாசன், அவருக்கு 2 மகள் இருக்காங்க. அதுல சுருதிஹாசனுடைய பல புகைப்படங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்பாவோட நிற்கிற புகைப்படங்கள்லேயே அவ்வளோ ஆபாசமா அவங்க ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆபாசம்ன்றது பார்க்குற பார்வைன்னு சொல்லிட்டு ஈஸியாக தப்பிச்சு ஓடி போயிடலாம். உடையில நாகரிகம் இருக்கணும். நீங்க வந்து நடிக்கிறது எப்படி வேணா நடிச்சு போங்க, பொது வழிக்கு வரும்போது இந்த மாதிரி கண்ணியமான உடைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பெண்களுக்கான மரியாதை மிக்க உடைன்னு ஒன்று இருக்கு. அது அவங்க பெரும்பாலும் அணியறதே கிடையாது. கேட்டா நான் வந்து நாகரிகத்தினுடைய உச்சம்னுவாங்க, அது அவங்க விருப்பம், நம்ம அதை தடை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் ரஜினிகாந்துடைய மகள், ரஜினிகாந்தோடு இருக்கிற புகைப்படங்கள்லாம் பாருங்களேன். இந்த கம்பேரிசன் வரதான் ஆட்டோமேட்டிக்கா கம்பேரிசன் வரும். இதுக்கு வருத்தப்பட்ட பிரயோஜனமே இல்லை. நீங்க முதல்ல சரியாவுங்க, முதல்ல கண்ணாடியில் நின்று பார்க்கணும். வனிதா உடனே அவங்க சொல்லுவாங்க, என்னை சொல்வதற்கு கோடைக்கு என்ன இருக்கு, அவர் போய் கண்ணாடி, நான் கண்ணாடியில் அடிக்கடி பார்த்துக்கிறேன், டெய்லி பார்க்குறேன் என்ன நான். அதனால யார் பர்சனலும் பேச மாட்டேன். உங்க விருப்பம், நீங்க உங்க விருப்பத்தை எதுவும் நான் வந்து சொல்லவே இல்லை. உங்க விருப்பத்தின்படி நீங்க எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் பொது வழிகளை வந்துட்டீங்கன்னா, சந்தைக்கு வந்தால் எல்லாரும் கேட்பாங்க, பேசுவாங்க, மாற்றவே முடியாது. தமிழ் சினிமா குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.